உட்காருங்க. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. அதான் சண்டை பொண்ணு முடிவு பண்ணிட்டல, பேசு. நான் சண்டைலாம் போட வரலங்க. செஞ்சது நியாயமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எனக்கு பிடிக்கலங்கிறப்போ எனக்கு தெரியாம பிரபா கிட்ட இருந்து நகையை நீங்க வாங்கியிருக்க கூடாது. ஏன் வாங்குனீங்க? நான் என் அம்மாவை எந்த அளவுக்கு வெறுக்கிறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க உறவே வேணா நான் ஒதுங்கி நிக்கிறேன். அவங்க சம்பந்தப்பட்ட எதையும் வாங்க கூடாது, அது அசிங்கம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அதை வாங்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? அது நகையோ பணமோ எதுவா இருந்தாலும் அதை வாங்கினா நான் டிஸ்டர்ப் ஆவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. தெரிஞ்சிருந்தோ அதை வாங்கி பிசினஸ்ல போட்டிருக்கீங்கன்னா இதை நான் என்னன்னு நினைக்கிறது? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க? என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. ஏங்க, நான் உங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன். தெரியுது. அதை ஷட் டவுன் பண்ணுங்க. சொல்லுங்க, நான் வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சோ ஏன் இப்படி பண்ணீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நான் கொலை பண்ணிட்டேனா, கொள்ளை அடிச்சனா, திருடுனா? நகை தானே வாங்கினேன். என்னமோ உங்க அம்மா கிட்ட கோடி கூட பணத்தை கொள்ளை அடிச்ச மாதிரில பேசுறேன். அந்த நகையை கூட நானா ஒன்றும் வாங்கல. பிசினஸ் ரொட்டேஷனுக்கு பணம் இல்லைன்றப்போ பிரபாகர் தான் அந்த நகையை வச்சுக்கோன்னு சொன்னாரு. அப்ப கூட இந்த நகையை வாங்கினா என் பொண்டாட்டியை தலை தின்றோன்னு அவர்கிட்ட எவ்வளவு எடுத்து சொன்னேன். ஆனா அவர் தான் கேட்கல, கம்பல் பண்ணி கொடுத்துட்டாரு. அவன் கம்பல் பண்ணி கொடுத்தா என் அம்மா நகையை நீங்க எப்படி வாங்கலாம்? கொஞ்சம் பேச விடுறியா? இது நான் ஒன்னும் சீராவோ இல்ல வரதட்சணையோ வாங்கல, லோனா தான் வாங்கியிருக்கிறேன். இதை அடகு வச்சு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் வர ப்ராஃபிட்டா திருப்பி கட்டலாம்னு பிரபாகர் தான் சொன்னாரு. பிரபாகரே கம்பல் பண்ணிருந்தாலும் நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிருக்க கூடாது. ஏன் கூடாது? என்னங்க கேள்வி இது? அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமா ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அதுவும் எங்க அம்மா சம்பந்தப்பட்டதுதான். இத்தனை நாள் அதை வச்சுதான் குடும்பம் நடத்திருக்கீங்க, என்னையும் படிக்க வச்சிருக்கீங்க. இது எனக்கு அசிங்கம் இல்லையா? நீ ஏன் கற்பனை பண்ணி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத? எதுங்க கற்பனை? நகையை மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு அது மூலமா வர ப்ராஃபிட்டை மட்டும் அனுபவிக்க தெரியுதான்னு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேக்குறான். யாரு? பிரபாகர் தான். அவன் அப்படி கேட்டப்போ எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? லோனா தான் வாங்கினேன், அது உன் அம்மா நகை கிடையாதுன்னு நீங்க 1000 காரணம் சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை அவமானமா நினைக்கிறேன், அசிங்கமா நினைக்கிறேன். என்ன நீ அவமானம் அசிங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கிற? நான் லோன் வாங்கினது பிசினஸ் பர்பஸ்க்காக, என் சொந்த செலவுக்காக இல்ல. முதல்ல அது புரிஞ்சுக்கோ. எனக்கு நான் என்ன சொல்றது? நிறுத்துறியா? இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு. பிசினஸ்ல காசு இல்லைன்னா எல்லாரும் லோன் வாங்குறா செய்வாங்க. நானும் அதைத்தான் செஞ்சேன். லோன் வாங்கினது தப்பு இல்லைங்க, ஆனா யார்கிட்ட வாங்கணும்னு ஒரு முறை இருக்கு. எங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சோ நீங்க சும்மா அதே பேசி கருப்பாத்திட்டு இருக்கா சொல்லிட்டேன். லோன் வாங்கும்போது ஃபைனான்சியர் நல்லவனா கட்டணும் எல்லாரும் பார்த்தா வாங்குறாங்க. எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு லோன் தேவைப்படுச்சு, லோன் வாங்கினேன், அவ்வளவுதான். அந்த லோன் நான் திருப்பி அடைச்சிருவேன், அது என்னோட பொறுப்பு, அதை நான் பாத்துக்கிறேன். சும்மா திரும்ப இந்த டாபிக் பேசினா கடுப்பாயிடும் சொல்லிட்டேன். ஏங்க, என்னங்க இது அநியாயமா இருக்கு? என் அம்மாவோட நகையை நீங்க தொடவே மாட்டீங்கன்னு நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் இல்லங்கிற மாதிரி ஈஸியா விட்டுடுங்கறீங்க. பின்ன அழுதிட்டே விட்டுன்னு சொல்லணுமா? இங்க பாருங்க, நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதை மறைக்கிறதுக்காக டென்ஷனா பேசுற மாதிரி நடிச்சு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. பிரபாகர் கிட்டயும் தீபாவோட அம்மா கிட்டயும் உங்களுக்காக நான் சண்டை போட்டிருக்கேன். என் புருஷன் பணத்தை மதிக்கவே மாட்டாரு, மனுஷங்களை தான் மதிப்பாருன்னு நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்தீங்க, ஆனா இப்ப வேற மாதிரி மாறிட்டீங்களே, அதாங்க எனக்கு வருத்தமா இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பரஸ்பர நம்பிக்கை இருக்கணுங்க. ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு தான் நான் நம்பினேன். ஆனா அப்படி நம்பினது தப்புங்கிற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. துளசி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். இது ஒரு சின்ன மேட்ரு. இது போய் சீரியஸா எடுத்துன்னு தேவலாம ஹார்ஷா பேசினா டூ மச் சொல்லிட்டேன். என்னமோ வாழ்க்கையை முடிஞ்சு போயிட்ட மாதிரில பேசினதுக்குற நீ ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படின்னா நடந்துச்சு. இன்னும் என்னங்க நடக்கணும்? எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டீங்கல்ல, அது தப்பு இல்லையா? ஓஹோ, நீ கூட தான் தீபா வீட்டுக்கு போறதா ஒரு விஷயத்துல தலையிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பண்ணாதன்னு சொல்லிட்டு தானே இருக்கிற, அதெல்லாம் நீ கேக்குறியா? பண்ணிட்டு தானே இருக்கிற, அது மட்டும் தப்பு இல்லையா? நீ கூட தான் பேச்ச மீறி எதுவுமே செய்ய மாட்டேன் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ சொல் பேச்ச கேட்காம என்ன மதிக்காம என்ன ரிசார்ட்ல அம்போன்னு தனியா விட்டு போனியா, அது மட்டும் தப்பு இல்லையா? ஏங்க, எதையும் கம்பேர் பண்ணி பேசுறீங்க. ரெண்டும் வேற வேற பிரச்சனை. பிரச்சனை வேணா வேற வேற இருக்கலாம், ஆனா ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒண்ணுதாமா. எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம் தீபாவோட ப்ராப்ளத்துக்காக திரும்ப போற பத்தியா, அது சரினா நான் நகை வாங்கினது தப்பே இல்ல. நீ கூட தான் தீபா பார்க்க போறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. கோவப்பட்டு ஏன் போன உனக்கு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணியிருந்தானே. ஆனா நகையை வாங்கினது மட்டும் ஏன் வாங்கினேன்னு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுகிற. என்னமோ வாழ்க்கையே பறிப்பட்ட மாதிரி சீன் போட்டுங்கிற. நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? நான் உன்னை கொடுமைப்படுத்துறேனா, இல்ல குடிக்கிறேனா, இல்ல பொண்ணுக்கு பின்னாடி சுத்தி அழிக்கிறேனா? என்ன இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ற? நீ என்கிட்ட இப்படி நடந்தது செம கேவலமாகுது. மோகனும் பிரபாகரும் பல இடத்துல கேவலமா நடந்துருக்காங்க. நான் இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டேனா? மோகன் கல்யாணத்துக்கு முன்னாடி கஞ்சாச்சி சுத்திட்டு இருந்தான், அவன மாதிரி நான் இன்னைக்கு பண்ணிருக்கிறேனா?
இல்ல பிரபாகர் மாதிரி பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டேனா? அவங்களெல்லாம் போய் என்ன கம்பேர் பண்ணுங்கிற? என் அம்மா உன்னை பத்தி எது சொன்னா கூட நான் உனக்காக தான் பேசிருக்கிறேன். உன் பக்கம் தான் நின்று இருக்கேன். குழந்தைக்காக பிரச்சனை வந்தப்ப கூட நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். எங்க இல்லன்னு சொல்லி பாப்போம். இதெல்லாம் நான் சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத. சாரு விஷயத்துல ஏமாந்ததை தவிர மத்த எல்லா விஷயத்துல உனக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசிருக்கிறேன். ஆனா நீ தான் என்ன கேவலப்படுத்தினுங்கிற. பொய் சொல்லி ஏமாத்தி உன்னை நடுத்தல் நிக்க வச்ச மாதிரி என்ன ஃபீல் பண்ண வச்சு அசிங்கப்படுத்துற. நகைய பிசினஸ்க்காக வாங்கினது அதை உங்ககிட்ட சொல்லாம விடுறது தப்பு தான். அதுக்காக இப்படியே டார்ச்சர் பண்றது. சரிங்க, பிசினஸ்க்காக வாங்குனதாவே இருக்கட்டும். அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆபீஸ்ல 1008 விஷயம் நடக்கும். அதை விட்டு சொல்லிட்டு இருப்பாங்களா? ஏன் சொன்னா என்ன தப்பு? சொல்ல முடியாது. ஆபீஸ்ல 1008 டிரான்சாக்ஷன் நடக்கும். A to Z எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி இது செய்யலாமா வேணாமான்னு உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு முடியாது. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அப்படின்னா எதுவுமே நான் கேட்க கூடாது, கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. ஏன் எதுக்கு சொல்லணும்? நீ கூட தான் தீபா திரும்ப கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்து விட்ட. அவளை இன்டர்ன்ஷிப் ஹெல்ப் பண்ணிருக்க. அதை பத்தி ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொல்லிருப்பியா? நீ எதுவும் சொல்ல மாட்ட. ஆனா நான் மட்டும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். இந்த பார், பிசினஸ்னு வந்துட்டா அங்க நான் மட்டும் தான் ராஜா. நீலாம் நான் கேள்வியே கேட்க கூடாது. ஏங்க எதுவுமே கேட்க கூடாதுன்னா எதுக்கு என்ன ப்ரொப்ரைட்டரா போட்டீங்க? பிசினஸ் என் பேர்ல நடந்தா அதை நான் கேட்க தான் செய்வேன். இல்லையா அது என் பேர்ல நடக்க வேணாம், உங்க பேர்லயே மாத்திக்கங்க. பிசினஸ் உன் பேர்ல இருந்தா கேள்வி கேப்பியோ? சரி, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா அந்த பிசினஸ் என் பேருக்கு நான் மாத்திக்கிறேன். ஒண்ணு தப்பே இல்ல. ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும், பேரை மாத்திக்கோன்னு சொல்லிட்டல, மாத்திக்கிறேன். உனக்கும் இந்த பிசினஸுக்கும் இனிமே எந்த சம்பந்தமே இல்லாம பிரிச்சிடலாம். பேங்க் வேலையை விட்டுறாத. கஷ்டப்பட்டு லீவ் போட்டாது சமாளி நீ தானே சொன்ன. அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இத்தனை நாள் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என் பேர்ல பிசினஸ் இருந்தா கேள்வி கேட்பேன் திமிர் காட்டுறல. நோ ப்ராப்ளம், பேர் தானே மாத்திடுறேன். ஏங்க என்னங்க இது? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. பிரபா கிட்ட நகையை வாங்கினது நிஜமாவே எனக்கு வருத்தமா இருக்கு, ரொம்ப அவமானமா இருக்கு. அத கூட புரிஞ்சுக்காம ஏன் இப்படி நோகடிக்கிறீங்க? இப்ப கூட என் ஃபீலிங்ஸ் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. எனக்கு கூட தான் புரியல. என்ன பண்றது? எல்லாம் என் தலை விதி. முதல் வேலையா நாளைக்கு காலைல அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு இதுல 10,000 பணம் இருக்கு, இதை கொடுத்துட்டு மீதி பணத்தை 2 நாள்ல கொடுக்குறேன்னு சொல்லு. ம் சரிடா. அப்புறம் சப்ளை வேலைக்கெல்லாம் ஆள் வேணும்னு சொன்னேனே, யாராவது விசாரிச்சியா? எங்கடா சரியான பசங்களே அமையலையடா. அப்போ லோக்கல் பேப்பர்ல வேணா ஆடு கொடுத்து பார்ப்போமா? நேரம் கெட்ட நேரத்துல வந்து ஏன் தான் இப்படி கழுத்து இருக்கிறாங்களோ. அண்ணே மாவை பார்த்து கொஞ்சம் மணி என்னாச்சுன்னு பார்த்து சொல்றீங்களா? ஏமா வீட்டில் அவ்வளோ பெரிய வால் கிளாக் இருக்கு, அதில் பார்க்க மாட்டியா? அது ஸ்லோவா போதும்னு ஒரு டவுட்டு. அண்ணே உங்க வாட்ச்ல டைம் பார்த்து சொல்றீங்களா? ம் மணி கரெக்டாக 11 ஆகுதுமா. ஓ மணி 11 தான் ஆச்சா? ஊரே சத்தம் இல்லாம அமைதியா இருக்கு. நான் இன்னும் மணி 12க்கு மேல போயிருக்குமோன்னு நினைச்சேன். இது கரெக்ட் டைம்மா. ஒரு செகண்ட் கூட முன்ன பின்ன இருக்காது. மணி கரெக்டாக 11 தான் ஆகுது. டேய் சொல்ல மறந்துட்டேன்டா. ஜானு பிரிண்டர்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்கடா. ஆமாண்டா, நான் கூட மறந்துட்டேன். விசிட்டிங் கார்டு அடிக்க கொடுக்கணும்டா, பழசெல்லாம் காலி ஆயிடுச்சு. இது ரொம்ப முக்கியம். அதை பத்தி ஏதாவது பாரு. என்னங்க நீங்க உடனே சாப்பிடுறீங்களா இல்ல கொஞ்ச நேரம் போகட்டுமா? கொஞ்ச நேரம் போட்டுமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஆ டேய் நீ இங்கே சாப்பிட்டு போயிடுறா. இல்லடா, வீட்டில் எனக்கா சமைச்சு வச்சிருப்பாங்க. சரிடா, ஒரு 1000 விசிட்டிங் கார்டு அடிக்க சொல்லிடுறா. அண்ணே ஆ உங்க வீடு எங்கண்ணே இருக்கு? இங்கேதாம்மா, போரூர்ல. ரொம்ப தூரமோ? ஆமா டைம் ஆச்சுன்னா நீங்க கிளம்புங்களேன். இல்ல அம்மா அப்பா எல்லாம் நீங்க வரலன்னு கவலையோட காத்துட்டு இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் சொல்றேன். அவங்க அப்படிலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. நான் எப்பவும் ரெகுலராக 11-12 மணிக்கு தான் போவேன்.
உங்களுக்கு கல்யாணம் ஆகலல்ல, அதனால இப்படி வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. இதுவே கல்யாணம் ஆயிருந்தா இப்படியா இருந்திருப்பீங்க? இல்ல, அப்படி பேசினாதான் வீட்டுல விட்டுருவாங்களா? உங்களுக்கு உடனே ஒரு கால் கட்டு போடணும்னு, அப்பதான் ஒழுங்கா டைம்க்கு வீட்டுக்கு போவீங்க. இப்போ நீ என்னம்மா சொல்ல வர? புதுசா கல்யாணமா இருக்கு, எங்களை தொந்தரவு பண்ணாம வெளியே போடான்னு சொல்ல வர? புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன ரோஜா அதெல்லாம் இப்படியா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவே? ஏய் இருடா. சிஸ்டர் மேல ஏன்டா கோவப்படுற? தப்பு என் மேலதான். மணி 11 ஆச்சு. இந்நேரம் நான் வீட்டுக்கு கிளம்பி இருக்கணும். போகாம இருந்தது என் தப்பு தான். டேய் நீ எப்பவும் லேட்டா தானே கிளம்புவ? டேய் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. நாள் முழுக்க ஹோட்டல்ல இருந்துட்டு இப்பதான் வந்திருக்க. உன் கூட பேசணும் சிஸ்டர் ஆசைப்பட மாட்டாங்களா? இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணா கோவப்படாம இருப்பாங்களா? சாரி சிஸ்டர், நான் பழைய ஞாபகத்தில் டைம் கூட பார்க்காம இருந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. டேய் காலையில் நான் அண்ணாச்சி பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு வந்துடுறேன். வரேன்டா. வரேன் சிஸ்டர். ம். டேய் ஜோசப், சாரிடா, அவ பேசுனது எதுவும் தப்பா நினைச்சுக்கடா. டேய் நான் ஒண்ணுமே நினைச்சுக்கலடா. நீ முதல்ல உள்ள போ. போடா. வாடா. இங்க பாருங்க, இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க ஃப்ரெண்டே அதை பத்தி பெருசா எடுத்துக்கல. நீங்க எப்படி இருக்கீங்க? மனசுல என்னதான் கோவம் இருந்தாலும் அதெல்லாம் வாசலோடயே விட்டுடணும். வீட்டுக்குள்ள வந்துட்டா என்னோட எப்பவும் கலகலன்னு பேசணும். எனக்கு அதான் பிடிக்கும். எழுந்து வாங்க சாப்பிட. வாங்க. கை கழுவிக்கோங்க. நீங்க சாப்பிட வேண்டியதுனமா? இல்லங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பசிச்சா உடனே சாப்பிட்டு ரோஜா, எனக்கெல்லாம் வெயிட் பண்ணாத. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் பசிச்ச உடனே சாப்பிட்டுருவேன். ஆனா எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்கு. பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்குல்ல, அதெல்லாம் கழுவி வைக்கணும். இப்பவே சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நீங்க சாப்பிடுங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மெதுவா சாப்பிட்டுக்கிறேன். சமையல் எப்படி இருக்குங்க? ஆ, நல்லா இருக்குமா? சும்மா எனக்காக சொல்லக்கூடாது. உண்மையை தான் சொல்றேன், எல்லாமே பிரமாதமா இருக்கு. இது பாருங்க, என்னோட சமையல்ல ஏதாவது குறை இருந்தா பிடிக்கலன்னா வெளிப்படையா சொல்லிடுங்க, நான் திருத்திக்கிறேன். சொல்லாம மறைச்சிங்கன்னா அது எனக்கு ரொம்ப சங்கடமாயிடும். உண்மையிலே எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்க. இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாமே சூப்பரா இருக்கு. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. இல்லம்மா, நான் சொல்றது உண்மைதான். இல்ல, பொய் சொல்றீங்க. சாம்பார்ல காரம் அதிகமா இருக்கும், சட்னில உப்பு அதிகமா இருக்கும். எங்க இல்லன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சாம்பார்ல காரம் அதிகமா தான் போட்டிருக்கேன். தெரிஞ்சதான் இதெல்லாம் பண்ணேன். ஏன் அதை மறைக்கிறீங்க? ஆமா, எதுக்கு இப்படி பண்ண? காரணமா தாங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் போட்டேன். காரம் அதிகமான சாம்பாரும் உப்பு அதிகமான சட்னியா இருந்தாலும் ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்க. ஏன் அப்படி? இல்ல ரோஜா, உன் மனசு பொய் சங்கடப்படக்கூடாது. சொல்றீங்க. என் மேல உங்களுக்கு உண்மையான பாசம் இருந்தா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்க என்ன கண்டிக்கணும். இனிமே இப்படி பண்ணாதுன்னு அட்வைஸ் பண்ணணும். நான் தப்பு தப்பா சமையல் செஞ்சிருக்கேன், ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம். ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. என்ன அப்படிலாம் இல்லம்மா? எதை வச்சாலும் சாப்பிடுறதுக்கு நீங்க என்ன மாடா? நான் உங்க பொண்டாட்டிங்க. காலம் பூரா உங்களுக்கு சமைச்சு போட வேண்டியவன். உப்புல ஒரு கல் அதிகமா இருந்தாலும் தப்பா சமைச்சிருக்க, திருத்திக்கடின்னு சொல்லிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்கன்னா என்னங்க அர்த்தம்? இழவெடுத்தவ ஏதோ சமைச்சிட்டு போறா, தலைவிதின்னு தின்னுட்டு போலான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல ரோஜா. சாப்பாட்டை குத்தம் சொல்றது பொதுவாவே எனக்கு பிடிக்காது. அதுவும் உன் மனசு நோக வேணாம் தான். நீங்க சொல்லாம இருக்கிறதாங்க எனக்கு ரொம்ப வலிக்குது.
பொண்டாட்டி சமைச்சு போட்டானா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதாவது சொல்லணும். நான் சமைச்சது மண்ணா கல்லான்னு தெரிஞ்சாதானே நான் சமைச்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரிய வரும். ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டா என்னங்க அர்த்தம்? 1000 நொட்டு சொல்லி சாப்பிடுறதை விட பேசாம சாப்பிடுறது தாங்க வேதனையான விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு சபாஷ்னு சொல்லுங்க, நான் சந்தோஷப்படுவேன். அது என்னங்க ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறது? தப்புதான் ரோஜா, நான் ஏதாவது சொல்லியிருக்கணும். இப்போ கூட நீ உப்பு அதிகமா போட்டிருந்தாலும் காரம் அதிகமா இருந்தாலும் உன்னோட சமையல் எனக்கு பிடிச்சிருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா என்னதான் உங்களுக்கு பிடிக்கலல்ல? என்ன உங்களுக்கு பிடிக்கல தானே? பிடிக்கலன்னு யாருமா சொன்னது? அப்புறம் ஏன் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு பொண்ணை பிடிக்கல கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொன்னீங்களா? பிடிக்கலங்கிறதுனால தானே. ஆரம்பத்துல என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு என் மனசு நோக கூடாதுன்னு அதுக்கப்புறம் என்ன போனா போதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்ல? என்னாச்சு ரோஜா, ஏன் இப்படிலாம் பேசுற? எனக்கு உன்னை பிடிக்கலன்னு யார் சொன்னாங்க? அப்படியே ஏதாவது இருந்திருந்தா இந்த கொஞ்ச நாள்லயே உனக்கு தெரிஞ்சிருக்காதா? அப்புறம் ஏங்க கல்யாணத்தை நிறுத்த சொன்னீங்க? உங்க அண்ணன் அன்னிக்கிட்ட கூட சொன்னீங்களாமே. ஏன் பேசாம இருக்கீங்க? நீங்க அப்படி சொன்னது உண்மைதானே? ஆமா, உனக்கு யார் சொன்னாங்க? யாரோ சொன்னாங்க. நீங்க அப்படி சொன்னீங்களா இல்லையா? கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லல, தள்ளி போடுங்கன்னு தான் சொன்னேன். ஆனா அப்போ கூட உன்னை நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லம்மா. இந்த விஷயம் எனக்கும் அண்ணன் அன்னைக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு யார் சொன்னா? இப்ப அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? என்ன பிடிக்கலன்னு தானே கல்யாணத்தை தள்ளி போட சொன்னீங்க. இல்ல ரோஜா, நான் கல்யாணத்தை தள்ளி போட சொன்னதுக்கு காரணமே வேற. என்ன காரணம்? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அது வந்து வேணாம் ரோஜா, விட்டுரு. மறைக்காம உண்மையை சொல்லுங்க. எதனால கல்யாணத்தை தள்ளி போட சொன்னீங்க? சொல்லுங்க. வேணா ரோஜா, உண்மையை சொன்னா நீ ஒரு மாதிரி ஆயிடுவ. எனக்கு எந்த மாதிரி ஆனாலும் பரவாயில்ல, நீங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. சொல்லுங்க. அது வந்து ரோஜா, நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன டைம்ல ஒரு பெரிய கேட்டரிங் ஆர்டர் கிடைச்சது. ஆர்டர் கொடுத்தவர் லோக்கல் எம்எல்ஏ, அவர் ஒரு பெரிய புள்ளி. அந்த ஆர்டர் கிடைச்சதே பெரிய விஷயம். கரெக்டா பார்த்தா நம்ம கல்யாணம் அதுவும் ஒரே டைம்ல வந்துருச்சு. அந்த ஆர்டரை மிஸ் பண்ணா நிறைய வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி ஆயிடும். அதான் கொஞ்ச நாளைக்கு கல்யாணத்தை தள்ளி போடலான்னு சொன்னேன். கேட்டரிங் ஆர்டர் கிடைச்சதுனால தான் கல்யாணத்தை தள்ளி போட சொன்னீங்களா? ஆமா ரோஜா, எம்எல்ஏ வீட்டு விசேஷம்னா சும்மாவா? விசேஷத்துக்கு நிறைய பெரிய பிள்ளைங்கலாம் வருவாங்க. அவங்க என்னோட சமையலை சாப்பிட்டு அது அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டா ஃபியூச்சர்ல நமக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும்ல. நிறைய ஆர்டர் கிடைச்சா அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் பெருசா ஃபேமஸ் ஆகும். அதை வச்சு இன்னும் நல்லா டெவலப் ஆனான்னு யோசிச்சேன். உண்மையாவே இதான் காரணமா? ஆமா ரோஜா. வேற எதுவும் காரணம் இல்லல்ல? பொய் எதுவும் சொல்லல? இல்லம்மா. அப்ப என்ன பிடிக்கலன்னு சொன்னது? இல்லம்மா, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு நான் என்னைக்குமே சொன்னதில்லை. அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க தப்பா சொல்லியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் மனசுல வச்சுக்காத, மறந்துடு. நான் கல்யாணத்தை தள்ளி போடுங்கன்னு சொன்னதும் அண்ணன் அண்ணியை வந்து என்னை திட்டினாங்க. கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் டெவலப் பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணாங்க. அப்புறம் தான் நானும் என் மனசை மாத்திக்கிட்டேன். நீ செஞ்ச சாப்பாட்டே நான் பிடிக்கலன்னு சொன்னதில்லை, உன்னை போய் பிடிக்கலன்னு சொல்லுவேனா? அப்படி பிடிக்காம போயிருந்தா இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா தான் இருக்கோம். நான் பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டேனா இல்ல அப்படி ஏதாவது பேசியிருக்கேனா? மற்றவங்க ஏதோ சொன்னாங்கன்னு உன்னையும் குழப்பிக்கிட்டு என்னையும் சந்தேகப்படாத. நிஜமாவே உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன் ரோஜா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் பொண்டாட்டி, கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்க போறவ. நீ சந்தேகப்பட்டு பேசினது நிஜமாவே வேதனையா இருக்குமா? சாரிங்க, நான் ஏதோ சந்தேகத்துல கேட்டுட்டேன். நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, அப்படி எதுவும் புத்திசாலித்தனமா பேச தெரியாது. மனசுல எதுவும் வச்சுக்காம சந்தேகம் இருந்தா கேட்டுடுவேன். அதே மாதிரி தான் இப்பவும் பேசிட்டேன். ப்ளீஸ் சாரி. பரவாயில்ல ரோஜா, இனிமேலாவது என்ன புரிஞ்சுக்கிட்டா சரி. சரிங்க. ஐயோ, என்னால நீங்க இட்லி கூட சாப்பிடாம வந்துட்டீங்க. இந்நேரம் அந்த ஆறி கூட போயிருக்கும். நீங்க வாங்க, நான் உங்களுக்கு சுடு சுடு தோசை போட்டு தரேன்.